So welcome to Nimbus Tamil TNPSC Group 1 2022 சீரீஸில் நம்ம 6வது வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் Grade 6 Term-2 இருக்கக்கூடிய பயாலஜி பார்ட் பார்க்க போகிறோம். ப்ளஸ் அது இல்லாமல் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டரையும் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். எந்த யூனிட்லாம் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 5 அண்ட் யூனிட் 7. ஸோ யூனிட் 5ல் பார்த்தீங்க அப்படின்னா செல், யூனிட் 7ல் வந்து பார்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா யூனிக்கான சாப்டர். அதனால் வந்து நம்ம வந்து செப்பரேட்டான செஷனில் வந்து டீல் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு செல்லோட டெஃபினிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். வீடு எதனால் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரிக்ஸ். ஸோ அதுவே ஒரு லிவிங் பீயிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செல்ஸால் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ செல் இஸ் அ பேசிக் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் எவ்ரி லிவிங் ஆர்கானிசம். ஸோ எவ்ரி லிவிங் ஆர்கானிசம் அப்படின்றது ஹைலைட் பண்ணிக்கணும். அண்ட் செல் இஸ் செல் சஃபிஷியன்ட் டு கேரி அவுட் எவ்ரி ஃபங்க்ஷன். ஸோ எவ்ரி லிவிங் ஆர்கானிசம் யூஸ் டு ஹாவ் த செல் அஸ் அ பேசிக் யூனிட் அண்ட் செல் இஸ் செல் சஃபிஷியன்ட். So next we are having types. So one is prokaryote, another one is eukaryote. So unicellular organism la irukkudiya cell ku peru prokaryote. So multicellular organism la irukudiyadu eukaryote. So eukaryotic cell pathinga appadina true nucleus develop aayirukkum, whereas in the prokaryotic cell so nucleus vandu correct ah develop aayirukadu. So example enna pathinga appadina bacteria and cyanobacteria for the prokaryote and then plant cell and animal cell for the eukaryotes. இதில் சைனோபாக்டீரியா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா அண்ட் இட் கேன் ப்ரொடியூஸ் இட்ஸ் ஓன் ஃபுட் அப்படின்றது. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாஸ்டாக், ஸ்பைருலினா அண்ட் தென் அனபேனா. ஸோ தீஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சைனோபாக்டீரியா. ஸோ இந்த ஸ்லைடில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா டிஸ்கவரி ஆஃப் தி செல். ஸோ செல்லை டிஸ்கவர் பண்ணது, அந்த செல்லுன்ற வார்த்தையை வந்து காயின் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராபர்ட் ஹூக். ஸோ நேம் வந்து ராபர்ட் ஹூக். ஸோ அதோடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் சேம்பர் அப்படின்றது. ஸோ செல்லில் பார்த்தீங்க அப்படின்னா 3 மேஜர் யூனிட் இருக்குது. ஸோ வெளியில் இருக்கக்கூடிய கவரிங் மெம்பரேன் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செல் மெம்பரேன் அப்படின்றது. ஸோ இந்த ப்ளூ கலரில் தெரியுது இல்லைங்களா, இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதுதான் வந்து சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நடுவில் இருக்கக்கூடிய யூனிட்டை பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லணும்னா நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் சின்ன சின்ன டிஸ்டிங்க்ட் யூனிட் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆர்கனல்ஸ். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா 2 மைக்ரோஸ்கோப்பை கம்பேர் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து லைட் மைக்ரோஸ்கோப், ரெண்டாவது வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஸோ பேஸ்ட் ஆன் த சோர்ஸ் ஆஃப் எலிமினேஷன் இட் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 2. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லைட் மைக்ரோஸ்கோப்பில் வந்து சோர்ஸ் வந்து லைட்டு, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் சோர்ஸ் வந்து எலக்ட்ரான் அப்படின்றது தான். ஸோ அது இல்லாமல் வேறு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்னிஃபிகேஷன். ஸோ லைட் மைக்ரோஸ்கோப்பில் மேக்னிஃபிகேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இட் இஸ் அரௌண்ட் 2000 times. Whereas in the electron microscope the magnification கொஞ்சம் அதிகமாக இருக்கும். It is around 2 lakh times. அது இல்லாமல் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் மைக்ரோஸ்கோப்பில் கிளாஸ் லென்சஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, whereas in the electron microscope எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது இல்லாமல் எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிறதுக்கு we need a internal vacuum. ஸோ அப்படின்றது எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ அது இல்லாமல் என்ன இமேஜ் க்ரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லைட் மைக்ரோஸ்கோப்பில் கலர் இமேஜஸ் க்ரியேட் ஆகும், whereas in the electron microscope we are having or we are getting the black and white images. அதுக்கப்புறம் இந்த யூனிட் அரேஞ்ச்மெண்ட் வந்து நம்ம படிச்சு வச்சுக்கணும். ஸோ லைட் மைக்ரோஸ்கோப்பில் ஸோ ஃபர்ஸ்ட் லைட் இருக்குது, அதுக்கப்புறம் ஐபிஎஸ் இருக்குது. ஸோ லைட்டுக்கும் ஐபிஎஸ்க்கும் நடுவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஓபி, விஎஸ்ஓபி மாதிரி ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. சி ஃபார் கண்டென்சர், எஸ் ஃபார் ஸ்பெசிமன், ஓ ஃபார் அப்ஜெக்டிவ் அண்ட் பி ஃபார் ப்ரொஜெக்ஷன். ஸோ இதுவே எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லைட்டுக்கு பதில் இந்த இடத்துல எலக்ட்ரான் இருக்கும், கடைசியாக ஐபிஎஸ் இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு நடுவில் சிஓஎஸ். ஸோ சி ஃபார் கண்டென்சர், ஓ ஃபார் அப்ஜெக்டிவ், எஸ் ஃபார் ஸ்பெசிமென். இந்த ஸ்லைடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆஃப் சைஸஸ் ஆஃப் த செல், ஷேப்ஸ் ஆஃப் த செல் அண்ட் நம்பர் ஆஃப் த செல். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செல் ஹாஸ் நோ ரிலேஷன் வித் தி சைஸ் ஆஃப் த ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செல்ஸ் மே வேரி ஃப்ரம் மைக்ரோமீட்டர் டு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மைக்ரோமீட்டர்லேருந்து சென்டிமீட்டர் வரையும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்மாலஸ்ட் செல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பாக்டீரியாவாக இருக்குது. ஸோ சைஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா 0.01 மைக்ரோமீட்டர் டு 0.5 மைக்ரோமீட்டர். ஸோ லார்ஜஸ்ட் செல் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்ட்ரிச்சோட முட்டை அது வந்து 170 மில்லிமீட்டர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஹியூமன் பாடியில் லாங்கஸ்ட் செல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நர்வ் செல். ஸோ ரெண்டாவது ஷேப்பை பார்ப்போம். ஸோ செல்ஸ் ஆர் இன் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். ஸோ லுக் அட் திஸ் ஒன். ஸோ நர்வ் செல் பார்த்தீங்க அப்படின்னா லாங்காக இருக்குது.
ஸோ ரெட் பிளட் செல்ஸ்லாம் ரவுண்டாக இருக்குது, அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் எலாங்கேட்டடாக இருக்குது, இட்ஸ் அ மசில் செல் அப்படின்றது. ஸோ செல்ஸ் ஆர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷேப் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இட் வேரிஸ் ஃப்ரம் 1 to many அப்படின்றது. ஸோ ஒரே ஒரு செல் இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ we are having the example of bacteria, amoeba, chlamydomonas, yeast அப்படின்றது. ஸோ மல்டிசெல்லர் ஆர்கானிசமில் அரௌண்ட் few hundreds to million செல்ஸ் வரையும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ திஸ் இஸ் அன் ஃபேக்ட். ஸோ ஹியூமன் பாடியில் பார்த்தீங்க அப்படின்னா 3.7 into 10⁻13 செல்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்லைடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரோகேரியாட்டிக் செல் அண்ட் யூகேரியாட்டிக் செல். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சைஸ், தென் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆர்கனல்ஸ், தென் நியூக்ளியஸ், தென் நியூக்ளியோலை அப்படின்னு 4 விஷயம் கம்பேர் பண்ண போகிறோம். சைஸை பார்க்கும்போது ப்ரோகேரியாட்டிக் செல் இஸ் ஸ்மாலர் இன் சைஸ், whereas யூகேரியாட்டிக் செல் இஸ் ரிலேட்டிவ்லி பிகர் இன் சைஸ். ஸோ ஆர்கனல் டெவலப்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா கிளியர் ஆர்கன் டெவலப்மெண்ட் வந்து ப்ரோகேரியாட்டில் இருக்காது. ஸோ இதை வந்து நீங்களே பார்க்க முடியுது இதில். So whereas in the eukaryotic cell we are having a clear development of membrane bound organelles அப்படின்றது தான். ஸோ தேர்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியஸ் டெவலப்மெண்ட். ஸோ நியூக்ளியஸ் வந்து கிளியராக டெவலப் ஆகிருக்காது. ஸோ நோ மெம்ப்ரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ whereas in the eukaryotic cell we are having a true nucleus consist of nuclear membrane. ஸோ ஃபைனலாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா absence of nucleoli in the prokaryotic cell and presence of nucleoli in the eukaryotic cell. So next we have to know about 3 more ideas. ஸோ ப்ரோகேரியாட்டிக் செல்லில் டெவலப் ஆகியிருக்க நியூக்ளியஸ் பேர் என்ன சொல்லியிருக்காங்க, நியூக்ளியாய்டு. ஸோ இதை வந்து வாய்டு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. ஸோ நியூக்ளியஸ் சரியாக இல்லை, அதனால நியூக்ளியாய்டு ஆர் நியூக்ளியாய்டு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோம். ரெண்டாவது எஷரேஷியா கோலி இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பாக்டீரியா. அண்ட் அனதர் ஐடியா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபங்கை அண்ட் அல்கே ஆர் யூகேரியாட்டிக். ஸோ விச் மீன்ஸ் ஃபங்கை அண்ட் ஆல்கே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இட் கேன் பி யூனிசெல்லர் அண்ட் ஆல்சோ இட் கேன் பி எ மல்டிசெல்லர் ஆர்கானிசம். ஸோ அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ட் செல் அனிமல் செல்லோட கம்பேரிசன். ஸோ இதில் மேஜராக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சி அண்ட் பி அப்படின்னு 2 விஷயம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் சி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா குளோரோபிளாஸ்ட், ரெண்டாவது சி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா செல் வால், மூணாவது என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரியோல்ஸ். ஸோ குளோரோபிளாஸ்ட்டும் செல்வாலும் பிளான்ட் செல்லில் இருக்கும், வேறு சென்ட்ரியோல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனிமல் செல்லில் இருக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ வி அப்படின்றது வேக்யூல்ஸ். ஸோ பிளான்ட் செல்லில் வேக்யூல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், வேறு இந்த அனிமல் செல் வேக்யூல்ஸ் ஆர் ரிலேட்டிவ்லி ஸ்மாலர். ரைட்டுங்களா? தென் இன் ஜென்ரல் பிளான்ட் செல் இஸ் லார்ஜர் இன் சைஸ், வேறு அனிமல் செல் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஸ்மாலர் இன் சைஸ். ஸோ பிளான்ட் செல் அப்படின்றது ஸோ வுட்டோட கம்பேர் பண்ணிக்கும். வுட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால் பிளான்ட் செல் இஸ் ஹார்டர் அண்ட் தென் வேரஸ் அனிமல் செல் இஸ் கம்பேரிட்டிவ்லி சாஃப்ட். ஸோ இந்த ஸ்லைடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செல் காம்பனன்ட்ஸோட ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் we are having the cell wall. ஸோ செல் வாலோட ரோல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா செல் ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காகவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. ஸோ இது எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் செல்லில். ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செல் மெம்ப்ரேன். ஸோ இட் கண்ட்ரோல்ஸ் த மூமெண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இன் அண்ட் அவுட் சைட் திஸ் செல். ஸோ மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா சைட்டோபிளாசம். இட் இஸ் அ வாட்டரி அண்ட் ஜெல் லைக் மெட்டீரியல், ஹெல்ப்ஸ் டு மூவ் த செல் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாலாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா. ஸோ இட் சப்ளைஸ் மோஸ்ட் ஆஃப் தி எனர்ஜி. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல். ஸோ மைட்டோகாண்ட்ரியா இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பவர் ஹவுஸ். ஸோ அஞ்சாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா குளோரோபிளாஸ்ட். ஸோ க்ரீன் பிக்மெண்ட் பிளான்ட் செல்லில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃபுட் ப்ரொடியூசர். ஸோ வேக்யூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் யூஸ் டு ஸ்டோர் ஃபுட், வாட்டர் அண்ட் கெமிக்கல்ஸ். தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டோரேஜ் டேங்க்ஸ். ஸோ நியூக்ளியஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் ரெகுலேட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் த செல் ஆக்டிவிட்டீஸ். தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் கண்ட்ரோல் சென்டர். ஸோ ஃபைனலி we are having nuclear member. ஸோ நியூக்ளியஸ்க்குள்ளே என்ன மெட்டீரியல் போகணும் போகக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணுறது நியூக்ளியர் மெம்பரேன் தான். ஸோ தட்ஸ் வை we are calling it as gate of nucleus. ஸோ நெக்ஸ்ட் we are having parts of computer. ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் மெமரி யூனிட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கிலோபைட், மெகாபைட், ஜிகாபைட், டெராபைட் வரை எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதில் இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய யூனிட்டை தான் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறோம். Penhenzen is a
young body god. So penhenzen is a young body god அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கிறோம். So pen for beta, hen for hexa, and zen for zeta. So young for iota, body for brento, and god for job. ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் கேபிள் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு பார்த்தீங்க அப்படின்னா VGA கேபிள் அண்ட் HDMI கேபிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ VGA அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ கிராஃபிக்ஸ் அரே கனெக்டட் அப்படின்றத VGA கேபிள். இட் இஸ் யூஸ் டு கனெக்ட் த கம்ப்யூட்டர் மானிட்டர் வித் தி CPU. ஸோ மானிட்டர் வித் தி CPU இது கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஸோ மானிட்டர் வித் தி CPU. ஸோ ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா HDMI, ஹை டெஃபினேஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ். ஸோ மல்டிமீடியான்னு சொல்கிறதுனால இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் போத் வீடியோ as well as audio. ஸோ அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ transmit high quality audio and videos. So it connects monitor, projector with the computer. ஸோ இன்னைக்கு சாப்டர் முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹியூமன் ஆர்கன்ஸ். ஸோ தேங்க்யூ ஆல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள்.